நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். சங்கீதம் 20:8 வாசிங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவர்கள் யாரும் தெரியல. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அது இங்கிலீஷில் ரிசன், எழுந்தாச்சு. ரிசன், நாங்கள் எழுந்துட்டோம். நிமிர்ந்து நிற்போம். இஸ்ரவேல் பாலசிங்கம் போல எழும்புவான், காண்டாமிருகத்தை போல நிமிர்ந்து நிற்பான். துஷ்ட சிங்கம் போல எழும்பும். மன்னித்துவிடுங்க, நல்லா துஷ்ட சிங்கம் எழும்பும். துஷ்ட சிங்கம் போல எழும்புவான். நல்ல வாலிப சிங்கம், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்பான். நாங்கள் எழுந்துட்டோம், நிமிர்ந்து நிற்போம் அப்படிங்கிறார். இந்த சங்கீதத்தினுடைய முன்னுரையில் வாசிக்கிறோம், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்னு இருக்கு. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்னு இருக்கு. இப்போ 1ஆம் வசனம் வாசிங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. இங்க யார் இதை சொல்ற? ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. தாவீது யார்ட்டையும் சொல்றாரா? யாரோ ஆபத்தில் இருக்காங்க, அவங்கள பார்த்து தாவீது சொல்கிறாரா? இல்லை தாவீதுகிட்ட யாரோ சொல்கிறாங்க. அப்புறம் தாவீதின் சங்கீதம் இருக்குது. வாசித்தேன், ஒரே குழப்பமாக போச்சு. அப்புறம் அப்படியே வாசித்துட்டு போகும்போது திடீர்னு ஒருமையில் வருது, பன்மையில் வருது. யார் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னே புரியலை. இப்படி ஒரு சங்கீதம் வாசித்து இருக்குமா? தாவீது எழுதுனா உமது ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற. தாவீது யார்கிட்ட சொல்கிறார்? யாருக்கு ஆபத்து நாள் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை பற்றி கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இல்லாட்டாலும், அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் போய் காணிக்கை கொடுக்குறாங்க, பலி செலுத்துகிறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. அப்போ இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டிருக்கும்? ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை சியோனுக்கு, எருசலேமில் உள்ள சியோனுக்கு கொண்டு வந்து ஸ்தாபித்த பிறகு எழுதப்பட்ட சங்கீதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆபத்து அப்படிங்கிறது தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது சவுலால் வந்து ஆபத்தாக இருக்க முடியாது, இல்லைன்னா சிங்கம்புலி கரடி ஓனாயினால் வந்து ஆபத்தாக இருக்க முடியாது. இது என்ன ஆபத்தாக இருக்கும்? இவன் கோயிலில் போய் பலியெல்லாம் செலுத்துகிறான். அப்போ இவன் ராஜாவான பிறகு இவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குது அப்படிங்கிறதையும் அதில் நான் புரிந்து கொண்டேன். இந்த ஆபத்து நாள் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஏதோ ஒரு சேலஞ்சிங் டே, ஒரு ஆபத்து நாள். இப்போது இந்த சங்கீதம் பிரியமானவர்கள ஒரு டயலாக் போயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த சங்கீதத்தில் பேசுகிறாங்க. இது எப்போ எழுதப்பட்டதாக இருக்கும்? அது ஒரு யூகம் தான். ஆனால் அந்த யூகம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமான யூகம், தப்பான யூகம். எப்போ எழுதப்பட்டதாக இருக்கும்? தாவீதுக்கு ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வருது. அந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷனில் தாவீது என்ன பண்ணுறான்? கோயிலுக்கு ஜெபிக்க போகிறான். நிறைய பேரை கூட்டிக்கிட்டு கூட கோயிலுக்கு ஜெபிக்க போகிறான். அங்கே போய் ஜெபிக்கிறான், காணிக்கை கொடுக்குறான், பலி செலுத்துகிறான். அப்போ கூட இருக்கிறவங்க தாவீதுகிட்ட சொல்கிறாங்க. அது பின்னால் ஒரு சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கு. தாவீதுகிட்ட சொல்கிறாங்க, தான் இது பயப்படாதீங்க, ஆபத்து நாளில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கார் அப்படின்னு தாவீதுகிட்ட சொல்கிறாங்க. அது மாத்திரமில்லை, இன்னும் வேறு யாரோ அங்கே இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியனோ யாரோ கூட அங்கே தாவீதை பலப்படுத்துகிறாங்க. அப்போ தாவீதெல்லாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுறாங்க. அப்படி ஒரு ட்ராமா ஸ்கிரீன் நம்ம அதை பார்க்க. கர்த்தர் நல்லவர், அருமையான ஒரு பின்னணியே இதில் பார்க்கணும். என்ன ஆபத்துனால இது எப்படி சூட் ஆகும் அப்படின்னா, பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம்
ஒரு பெரிய போராட்ட களம் வருது. வரலாறு தெரிறதுக்காக அதை நான் சுருக்கமாக சொல்லி வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். ஒரு பெரிய போராட்ட களம். 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது கொஞ்சம் வேகமா ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதா உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் அனுப்பினான் என்றார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவருடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது சானாபதிகளை அனுப்பி பெத்ரெகோப் தேசத்து சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவிடத்தில் 1000 பேரையும் இஸ்தோவில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். அதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக வாசல் அண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரேகாபிலும் இருந்து சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலிருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமாயிருந்தார்கள். யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயின் இடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கைமிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கைமிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டினார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அபிசாய்க்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்துக்குள் புகுந்தார்கள். அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான். அம்மோனுக்கும் தாவீதுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில எப்பவுமே ஒரு சின்ன பகையெல்லாம் உண்டு. இவன் அம்மோனுடைய ராஜா இறந்து போறார். தாவீது ஒரு இரங்கல் கேட்டு ஒரு பொதுவான ஒரு கௌரவம், சத்துருவாக இருந்தால் கூட அப்பா இறந்து போயிட்டாரு, இரங்கல் கேட்டு ஒரு ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த ஆட்கள் இஸ்ரவேலிருந்து சில தாவீதுடைய இரங்கல் செய்தி எடுத்துட்டு அம்மோன் புதுசாக பட்டத்துக்கு வந்திருக்கிற பட்டத்து இளவரசர் ஆனூன் அவனை பார்க்க வர்றாங்க. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற 4-5 பேர், இவன் இன்னும் மரியாதைக்கு மட்டும் இரங்கல் கேட்டு வந்திருக்கான்னு நினைக்காதீங்க, இவன் தேசத்தை உளவு பார்க்க தாவீது இந்த ஆட்களெல்லாம் அனுப்பி வச்சுருக்கிறான் அப்படின்னொடனே அவன் என்ன பண்ணிட்டான், பிடிச்சி இவங்களை இந்த இரங்கல் கேட்டு வந்தவங்களை பிடிச்சி பாதி தாடி எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை இருப்பிடம் மட்டும் பாதி வரைக்கும் கொஞ்சம் தொடைக்கு முட்டிக்கு மேலே கட் பண்ணிட்டான். இன்றைக்கி அதான் ஃபேஷன், பாதி தாடி விட்டுறணும், இருப்பிடம் வரைக்கும் வச்சு கட் பண்ணணும். இன்றைக்கி அது ஃபேஷன், அன்றைக்கி அது அவமானம். அப்படி கட் பண்ணி அனுப்பிட்டான். தாவீதுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. அவங்கள பார்த்து, சரி நீங்கள் ஊருக்கு வெளியவே இருந்துக்கோங்க, தாடியெல்லாம் வளர்ந்த பிறகு நீங்கள் ஊருக்குள்ளே வாங்க, வெக்கமாக இருக்குது. இன்றைக்கி அதை தான் ஸ்டைலாக வச்சுக்கிட்டு வர்றாங்க, அன்றைக்கி அது வெக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள ஊருக்கு வெளியே வச்சுட்டான். இது அம்மோன் ராஜாவுக்கு தெரிய வருது. ஆஹா, நம்ம இப்போ தப்பு பண்ணிட்டோம், தாவீது வச்சு செஞ்சிருவான், அதுக்கு முன்னால் நம்ம போய் யுத்தத்துக்கு போயிடணும். எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒரு பெரிய சேனையை கூட்டிட்டு யுத்தத்துக்கு வரோம். 6ஆம் வசனத்தில் வாசிங்க, ஒரே 6ஆம் வசனம் மட்டும் திரும்ப வாசிங்க சீக்கிரமா. அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி பெத்ரெகோப் தேசத்து சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களை. எத்தனை பேர்?
20,000. 20,000. மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும். சரி, 21,000 பேரு. இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும். அப்போ கூட்டின எவ்வளோ ஆச்சு? 33. கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். இவ்வளவு பேர் 33,000 பேரை கூட்டு வந்துட்டான். கூலிப்படை தாவீதுக்கு விரோதம். உடனே இவங்க வந்து தாவீதும் சேனையை அனுப்புகிறார். 2 சைட்லேருந்து அட்டாக் பண்ணுறார். ஒரு பக்கத்தில் சிரியர், ஒரு பக்கத்தில் அம்மோன். யோவாபு என்ன பண்ணுறான்? இஸ்ரவேல் படையை 2ஆக பிரிச்சு நீங்கள் ஆடுறான் நாங்கள் ஆடுறான்னு அடிக்கிறான். அடித்து அடியில் இவங்களுக்கு ஜெயம் கிடைக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு. அப்புறம் என்ன? இப்போ தான் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. இப்போ ஜெயம் கிடைச்சோடனே என்ன பண்ணுறாங்க? இப்போ தான் இந்த சங்கீதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு ட்ராமா இது. இப்போ என்ன நடக்கு பாருங்க, வாசிங்க. இப்போதான் முக்கியம். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை சீரியை கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள். ஆதார் ரேசர் நதிக்கு அப்பால் இருந்த சீரியரும் அழைத்து அனுப்பினார்கள். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதாசேரருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை. தாவீதுக்கு சொல்றாங்க, அவன் ஓடிட்டான், இன்னும் ஆளெல்லாம் திரட்டிட்டு வர்றான். இப்போ தாவீது தீர்மானிச்சான், நான் யுத்தத்துக்கு போகணும். அப்போ தாவீது அதை கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலரை எல்லாரும் கூட்டிட்டு யுத்தத்துக்கு போகிறான். பிரியமானவர்கள், நீங்கள் அநேக இடங்களில் பார்த்துருப்பீங்க. அமெரிக்காவில் இது ரொம்ப சகஜம். ஒரு நாட்டு மேலே யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக அவங்க சர்ச்சில் ப்ரேயர் வைப்பாங்க. அதே போல் மற்ற வழிபாட்டு முறையை சேர்ந்தவர்களும் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக அவங்க ஒரு ஜெபம் வைப்பாங்க. நீங்கள் ஒரு பரீட்சைக்கு போகிறதுனால ஜெபிக்கிறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்னால ஜெபிக்கிறீங்க. ஒரு யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக தாவீதுடைய என்ன பண்ணியிருக்காங்க? தாவீது அவனோடு கூட இருந்தவங்களும் ஜெபிக்க வராங்க. இப்போ நெருக்கமான நேரம், ஏதோ நம்ம நல்லது செய்ய போனோம், ஒரு இரங்கல் செய்தி அனுப்புனது இப்படி பெரிய போராட்டம் ஆகி போச்சு. ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான் தாவீது. ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஜெபிக்க வரான். பிரியமான, ஒரு ஆபத்து நாள், ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன். இது நம்முடைய வாழ்க்கை முறைக்கு அனுப்பும். நான் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். நான் சொன்னேன்னா சுந்தரையா சொல்கிறத நான் அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப அவர் நிறைய பிரச்சனைகள் வழியாக போயிட்டு இருந்தார். ஒரு நாள் அவருடைய ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசும்போது சொன்னேன், நம்ம அந்த பாதையின் வழியாக போகும்போது மட்டும்தான் சங்கீதத்தை புரிந்து கொள்ள முடியும். சங்கீதக்காரன் போகிற பாதையில் நம்ம போனால் தான் அந்த சங்கீதத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் கேள்விப்பட்ட அடிக்கடி ஒரு பிரசங்கத்தில் சொல்லுவார், அந்த பாதையில் போனால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஏதோ ஒரு அசனம், ஏதோ நல்லது செய்ய போய் இப்படி பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா தான் இந்த சங்கீதம் புரியும். எல்லாருக்கும் புரியாது. ஏதோ நல்லது செய்ய போனால் எல்லாமே எதிராக போயிடுச்சு, பெரிய போராட்டமாக இருக்குது. சாமியே என்னப்பா என்னம்மா காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் விழுவோம் பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த சங்கீதம் புரியும். ஏதோ ஒரு ஆபத்து நாள், ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன், நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கேன், உங்களோட ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சங்கீதத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ 20ஆம் சங்கீதத்துக்கு அப்படியே மனசில் வச்சுட்டு வாங்க. 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அங்கே சங்கீதக்காரனை பார்த்து சொல்கிறாங்க, ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த முதல் 4 வசனங்கள் இது ஒரு டிராமா மாதிரி வச்சுக்கோங்க, கலைக்குழுவினருக்கு புரியும். முதல் 4 வசனமும் தாவீதோடு கூட இருக்கிற கூட்டத்தார் பேசுகிறாங்க. இஸ்ரவேல் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறான், வாங்க நம்ம வாங்க போங்க, என்ன பண்ணுறது, அவன் ஆளெல்லாம் கூப்பிட்டு வரான், நம்ம சின்ன நாடு பரவாயில்ல இருக்கிற எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறான். இப்போ the people those who are with David they are saying. So first 4 verses what the people say. Verse 5 முதல் பகுதி, verse 5 முதல் பகுதி King says. Verse 5 2வது பகுதி
ஒருவேளை த ப்ரீஸ் ஹை ப்ரீஸ் சேஸ். அப்புறம் உள்ள பகுதி பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, உள்ளே போவோம். இப்போ முதல் 4 வசனங்களை அந்த ஜனங்கள் தாவீது, ஆபத்து நாளில் இருக்கிற ஜனங்கள், ஆபத்து நாளில் இருக்கிற தாவீதுக்கு ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன், நல்லது செய்ய போய் இப்படி பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு. யார்கிட்டயோ கர்த்தர் தீர்க்க தரிசனம், இப்படி இந்த சங்கீதத்தை நான் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ஏதோ நல்லது செய்ய போய் பெரிய பிரச்சனை ஆகி போச்சுங்க. இப்போ அந்த ஆபத்தில் இருக்கிற தாவீதை பார்த்து கூட இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க. முதல் 4 வசனம் திரும்ப வாசிங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. நம்பர் 1, எல்லாரும் கர்த்தர் என்ன கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். அன்றைக்கு தாவீதோடு அந்த ஜனங்கள் பேசினது போல் இந்த கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன், உங்கள் ஃபேமிலியில் ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன், இடத்துல என்ன செய்கிறதுன்னு தெரியலை, ரொம்ப இக்கட்டான காரியம், உங்களால் சமாளிக்க முடியல. பர்சனலி த லார்ட் வாண்ட்ஸ் மீ டு டெல் யூ, உங்கள் முகத்தை பார்த்து சொல்கிறேன், ஆபத்து நாளில் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். விசுவாசின் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நம்பர் 1, கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். அப்புறம் என்ன சொல்றாங்க? யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் அப்படின்னா, நாமம் என்ற சொல் ரொம்ப அருமையான சொல். தமிழில் 2 சொல் இருக்கு, நாமம், பெயர். இங்கிலீஷில் எல்லாமே நேம் தான். இந்த நாமம் என்ற தமிழ் சொல்ல இருந்து தான் நேம் என்ற ஆங்கில சொல் வந்தது. எல்லாத்துக்குமே அதிகமாக வேர் சொல் தமிழ் தான், ரூட் வேர்டு வேர் சொல் தமிழ் தான். நாமம் என்பது தான் நேம் அப்படின்னு வந்துச்சு. நாமம் என்பது ஒரு அடையாளம், ஒரு பர்சனாலிட்டி. அதான் நெற்றியில் இட்டுக்கிறத நாமம்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அடையாளம். இப்போ தேவனுடைய நாமம் என்று சொன்னால் தேவனுடைய பெயர் என்று அல்ல, அவருடைய பர்சனாலிட்டி. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனால யாவே, யாவே ஈரே, அவர் பார்த்துக்குவாரு. யாவே நிசி, அவர் என்னுடைய ஜெயக்கொடி. யாவே ஷம்மா, அவர் என் கூட இருக்காரு. யாவே ஷாலம், கர்த்தர் எனக்கு சமாதானம். அவருடைய பெயர் தான், அந்த நாமம் தான் அவர் யார் என்பதை காட்டுகிறது. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு தேவனை, ஒரு எல்லாமானவரை வணங்குறாங்க இல்லையா? அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய பர்சனாலிட்டி உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அந்த நாமத்தை நீ தொழுது கொள்றப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முற்பிதாக்கள் ஆராதித்த அந்த தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ற அவர் யாரு? மோஸ்ட் ஹை, உன்னதமானவர். ஏலெலியோம், ஏலெலியோம், உன்னதமான தேவன்பா. அவர் என்ன பண்ணுவார்? உன்னை உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். என்னதான் மூல மொழியில் உன்னை இன்ஆக்சசபிள் ஆக்கிடுவார், உயர தூக்கிட்டு போயிடுவார். ஒருத்தனும் உன்னை தொட்டு பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆபத்தை கண்டு பயப்படாது. முதலாவது அந்த எல்லா தாவீதுக்கு சொல்கிறாங்க, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். 2வது, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். யாரும் ஒன்று என்ன செய்ய முடியாது, தொட்டு பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. 3வது என்ன சொல்கிறாங்க? 2வது வசனம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. உனக்கு இப்போ இந்த சிச்சுவேஷனில், இந்த ஆபத்தான சிச்சுவேஷனில் என்ன ஹெல்ப் வேணுமோ அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து, ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார், அங்கே இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப் அனுப்பி தருவார். நீ பயப்படாது, இந்த ஆபத்து நல்லா பயப்படாது. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். 2வது, கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சு பாதுகாப்பார். 3வது, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப்பை கர்த்தர் உனக்கு அனுப்பி தருவார். அதான் சொல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் என்று பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப்பை அனுப்பி வைப்பார். 4வது,
சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. சீயோனிலிருந்து, சீயோன் என்பது சபையை காட்டுது, தேவன் வாசம் பண்ணுகிற சபை. கர்த்தர் நம்ம கூட இருக்கார். சீயோனிலிருந்து உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ, என்ன ஆதரவு வேணுமோ கர்த்தர் அனுப்பி வைப்ப. சேனைகளின் கர்த்தர். 3ஆம் வசனம் வாசிங்க. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. பிரியமானவர்களே, நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் அக்செப்ட் பண்றார். அவர் அக்செப்ட் பண்றார். நம்ம செலுத்துற காணிக்கையை கர்த்தர் நினைவுறார். காணிக்கைங்கிறமே, எனக்கு தமிழார் உண்டு, உங்களுக்கு நிறைய பேருக்கு தமிழார் உண்டுன்னு நினைக்க. காணிக்கைன்னு என்னங்க அர்த்தம்? காணிக்கைங்கிற தமிழ் சொல் ரொம்ப அருமையான சொல். காணி என்று சொன்னால் என்னுடைய உடைமை, நான் காண்கிறது, நான் காண்கிறது. காணி நிலம் வேண்டும், பாரதியார் பாட்டில் வரும். காணி நிலம் வேண்டும். காணிங்கிறது ஒரு அளவாக கூட சொல்லுவாங்க. காணி அப்படிங்கிறது எனக்கு சொந்தமானது. அங்க விகுதி வருது, காணி கை, கைப்பட. எனக்கு சொந்தமா இருக்கிறத நான் இறைவனுக்கென்று அர்ப்பணிப்பது. எனக்கு சொந்தமா இருப்பதை இறைவனுக்கென்று அர்ப்பணிப்பது. பிரியமானவர்களே, 2 சொல் பார்ப்போம். தசமபாகம், காணிக்கை. தசமபாகம் என்பது நமக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. தசமபாகம் முதற்பலன் தேவனுக்குரியது, தேவனுக்கு கொடுப்பதல்ல. அது கொடுக்கலன்னு சொன்னால் தேவனை வஞ்சிப்பது. எப்படி இந்த வரியை இப்போ சொல்ல, தேசத்துக்கு நம்ம வரி கொடுக்கணும், அப்போ தான் தேசத்தை நடத்த முடியும். அதே போல் அது தேவனுக்குரியது. உங்கள் வருமானத்தில் 18% ஜிஎஸ்டி, இப்படி 22% ஏதோ சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் 10% உங்களுக்கு வர்ற எந்த வருமானத்துலையும் அது தேவனுக்குரிய. அதை கொடுக்கலன்னா வரியை இப்போ செய்கிற மாதிரி. we rob God, தேவனை வஞ்சிக்கிறோம், தேவனை திருடுறோம். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தல். காணிக்கை என்பது நம்முடையது. 90%, 10% கொடுத்துட்டோம், 90% நம்முடையது. அந்த நம்முடையதில் நம்ம காண்கிறோம், என்னுடையது. காணி நிலம், காணி. அந்த காணியை நான் கொடுக்குறேன், என்னுடையதை எடுத்து கொடுக்குறேன். அதை கர்த்தர் பார்க்குறார். எப்படி கொடுக்குறோம்? அந்த அம்மா வந்து 2 காசு போட்டா, கர்த்தர் பார்த்தார். எல்லாரும் தங்களுக்கு இருக்க ஐஸ்வர்யத்துலேருந்து கொஞ்சம் போட்டாங்க, இவர் தனக்கு உண்டான எல்லாத்தையும் போட்டுட்டார். பிரியமானவர்களை, தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம், அவன் முழு மனதோடு கொடுத்தான்னு சொல்லியிருக்கும். தேவனுடைய ஆலய காரியங்களுக்காக தன்னை உண்டான 10% இல்லை, முழு மனதோடு கொடுத்தான். கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக தெளிவாக சொல்லித்தார். தசமபாக முதல் பலம் கர்த்தருக்குரியது. காணிக்கை என்பது நம்முடையதிலிருந்து கொடுப்பது. அங்கே சொல்கிறாங்க, நீ இவ்வளோ காணிக்கை கொடுத்துருக்கல்ல, கர்த்தர் பார்க்குறாரு. நீ பலி செலுத்தியிருக்கல்ல, கர்த்தர் பார்க்குறாரு. நீ எவ்வளோ ஊழியம் செய்கிற, எவ்வளோ வாழ்க்கையை பலியாக ஒப்பு கொடுத்துருக்குற, கர்த்தர் பார்க்குறாரு. நீ பயப்படவே பயப்படாத, அவர் ஏற்றுக்கொள்வாராக என்று சொன்னால் அதனுடைய பொருள், நீ என்னெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிற அதன் பலனை அவர் தராமல் போக மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எவ்வளவோ நெருக்கத்தில் நீ கர்த்தருக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிற, God has accepted it. அதனுடைய பொருள் ஏற்றுக்கொண்டார் என்ற அதனுடைய பொருள் ஏற்றுக்கொண்டால் அதுக்குரிய பலனை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ 5வது அதை சொல்றார். 4ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. அவர் நீ இப்போ என்ன நினைக்கிறியோ உன் ஜெபத்தை கேட்பார், உனக்கு ஒத்தாசை அருள்வார். உன்னுடைய மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருள்வார். அவர் ஞாபகத்து நல்லா இருக்க. இப்போ உனக்கு என்ன வேணும், உன் மனசில் என்ன விருப்பம் இருக்குது? தாவீது ராஜாட்ட கூட இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வார். 7வது, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீ என்னென்ன ஆலோசனை வச்சிருக்கிறியோ 7 காரியங்களை அவங்க தாவீதுட்ட சொல்கிறாங்க.
பிரியமான ஜெபத்தை கேட்பார், உனக்கு ஒத்தாசை அனுப்பி தருவார், உனக்கு உயர்ந்த இடத்துல வைப்பார், உன்னுடைய காணிக்கை பலிகளுக்குள்ள ஏற்ற பதிலை கொடுப்பார், அவர் உன் ஆலோசனை நிறைவேற்றுவார், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்வார், எல்லாம் சொல்கிறாங்க. இப்போது 5ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். இப்போ அப்படியே நின்றுட்டு இருந்த தாவி கூட பெரிய கூட்டம் நிற்குது. தாவீது வாயை திறந்து சொல்கிறான், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றோம். ஜெயம் எங்களுடையது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. ஜெயம் எங்களுடையது, ஜெயம் எங்களுடையது. அங்கே தேவாலயத்தில் இன்னொன்று சொல்கிறான், ஜெயம் எங்களுடையது. இன்னும் அருமையான சங்கீதம் பாருங்க. இப்படி ஒரு சங்கீதம் நமக்கு புரியாமல் போயிடுச்சு இவ்வளோ காலம். உடனே தாவீது சொல்கிறான், எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க, ஆபத்து நாள் உம்முடைய நாமத்தில் நாங்கள் கொடி ஏற்றுவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட நிற்கிற ஜனங்கள்லாம் சொல்கிறேன், அவங்க எழுதும்போது 4ஆம் வசனம் 5ஆம் வசனம்லாம் எழுதலை, மொத்தமாக எழுதியிருக்காங்க. நம்ம தான் பின்னால் புரிச்சுக்கிட்டோம். இப்படி தாவீது சொன்ன ஜனங்கள்லாம் கூட்டமாக சொல்கிறாங்க, எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எல்லாரும் கத்துறாங்க, உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக, உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற ஒரே கோஷம் போடுறாங்க. உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ அங்கே ஒரு ஆள் நிற்கிறான், இது இன்னொரு ஆள் தனியாக இண்டிவிஜுவலாக பேசலாம். யாராக இருக்கும்? நிறைய பேர் இருக்கிறான். ஒரு ஹை பிரிஸ்ட் அங்கே நிற்கிறான். தேவாலயம்ல பரிசுத்த ஸ்தலம், அங்கே ஒரு ஹை பிரிஸ்ட். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார், கர்த்தர் நடத்துவார். விசுவாசத்தில் சொல்கிறான், ரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார், அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் அருள்வார். எனக்கு தெரியுதுப்பா, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார்ப்பா. இவ்வளோ நல்லா ஜெபிக்கிறாரு, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. 7லிருந்து தாவீது அங்கே கூடியிருக்க எல்லா ஜனமும் சொல்கிறாங்க, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவரே. அவன் இத்தனை 1000 பேரோட வாரான், குதிரையோட வாரான், ரதத்தோட வாரான். நாங்கள் சின்ன குட்டி நாடு ஐயா, நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவங்க ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். வேறு ஒன்றுமே இல்லைப்பா. யாக்கோபின் தேவனே, சர்வ வல்லவரே, இருக்கிறவரே, எங்கள் ஜெயக்கொடியே, யாவே நிசி, எங்களுக்காக கொடி ஏற்றுகிறவரே, வா, உம்முடைய நாமத்தை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். உம்முடைய பர்சனாலிட்டி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார், எப்படிப்பட்டவர், இதை குறித்து மட்டும்தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சொல்றார், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படிங்கிறார். இன்னும் யுத்தத்துக்கே போல. இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்னும் யுத்தத்துக்கு போகல. இப்போ சொல்கிற, நாங்கள் எழுந்துட்டோம், வந்துட்டோம், ரெடி, நிமிர்ந்து நிற்கிறோம். தூசியை உதறி விட்டு எலும்பு, ஆண்டவர் தீர்க்கஸ்தமாக சொன்னார் காலையில், தூசியை உதறி விட்டு எலும்பு, அரைஸ், நிமிர்ந்து நில்லு, பயப்படாத. உன் சேலஞ்சிங் சிச்சுவேஷனை பற்றி பயப்படாத, கர்த்தர் கூட இருக்காரு. நல்லது செய்து இன்னைக்கு பிரச்சனையாக போயிடுச்சு, பயப்படாத. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டமாக இருக்குது, பயப்படாத. கர்த்தர் பார்த்துக்குவாரு. உன் ஊழியம் கர்த்தருக்கு தெரியும், உன் அர்ப்பணம் கர்த்தருக்கு தெரியும், நீ பட்ட பிரயாசம் கர்த்தருக்கு தெரியும், நீ கர்த்தருக்கு முன்பாக காணிக்க காரியங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்துங்கிறது தெரியும். கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரு. விடுவாரா? உன்னை விடுவாரா? உன் தர்சனம் பார்க்க முதற் பலனெலாம் ஏற்றுக்கொண்ட கர்த்தர் இன்றைக்கி இந்த நெருக்கத்தில் நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரா? கர்த்தர் உனக்கு தர்ற ஜெயத்தை பாரு. அவன் சொல்கிறான், அவங்க முறிந்து விழுந்தார்கள், இன்னும் யுத்தத்துக்கே போகல, ஆனால் இவன் பார்க்குறான். அதான் விஷன், அதான் விஷன். பெரியமலை சைட்டுக்கும் விஷனுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. சைட்டுங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கறது,
விஷன் என்பது விசுவாசத்தினாலே பார்ப்பது. பைபிள் ஒரு வேர்டு அடிக்கடி ஒரு பிகோல் பிகோல், இதோ இதோ, இந்த பார் இந்த பார் இந்த பார் இந்த பார், ரொம்ப அருமையான வார்த்தை. யோசுவா 6ஆம் அதிகாரம் அவங்க எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை அனுப்பி தருகிறார். 12 வசனம் வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களே, இப்போ எரிகோ கோட்டை 100 அடி உயரம் சொல்றாங்க, பயங்கர உயரமா இருக்கு. எப்படி தாண்டி போக முடியும்? வெளியே நின்றுட்டு இருக்கான் சேனையை வச்சுக்கிட்டு. யோசுவா எப்படி தாண்டி போறது? கோட்டை சுவரை பார்க்குறான், இவ்வளோ உயரமா இருக்கு, எப்படி முடியும்? யோசிச்சு நிற்கிறான். ஆண்டவர் சொல்ல பாரு இந்த பாரு, என்னதை பார்க்கியா? 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ இதோ இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு, பிகோல் பிகோல், பாரு பாரு, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கல. ஒருத்தர் உள்ளேயும் போல, இவங்க வெளியும், யாரும் வெளியவும் வரல. ஆனா எதை பாரு? கர்த்தர் உனக்கு தருகிற ஜெயத்தை பாரு. கர்த்தர் உனக்கு தருகிற ஜெயத்தை பாரு. பின்னால எகிப்தின் சேனை வருது, முன்னால செங்கடல் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, கர்த்தர் உனக்கு தர ஜெயத்தை பாரு. இங்க பார்த்தா யார் இருக்கா? எகிப்தின் சேனை. எதிர பார்த்தா செங்கடல். சும்மா நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க. பிரியமானவர்கள், நிறைய இடத்துல பைபிளில் இன்னொரு வசனோட உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம், யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இயேசு அன்றைக்கு தேவன் யோசுவாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை, அதே ஆவியானவர் இன்றைக்கு சபையில் உலாவி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார். இன்னைக்கு அந்த இடத்துல உங்க பேரை வச்சுக்கோங்க. திரும்ப அந்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. எரிகோ பட்டணத்தை தாண்டிட்டோம், ஆயில பிரச்சனையா இருக்கு. குட்டி பட்டணம், ஆயி பட்டணம், அங்க பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன். அதனால என்ன பண்றது யோசுவாவுக்கு தெரியல. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு, நீ என்ன செய்யணும் அதை செய்ய. யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. ஆயி பட்டணத்துக்கு மேல போ. இதோ இந்த பாரு, அந்த வேர்டு தான் முக்கியம். இதோ இந்த பாரு, விஷன் வேணும், விஷன் வேணும். உலக பிரகாரமாக, அறிவு பிரகாரமாக. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் சொல்வார், நீ சொப்பனம் கண்டால் தூங்காது. இஃப் யூ ட்ரீம் டோன்ட் ஸ்லீப். இஃப் யூ ட்ரீம் டோன்ட் ஸ்லீப். அந்த ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு நீ எஃபர்ட் எடு. உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. இது ட்ரீம் அல்ல, விஷன், தரிசனம். பாரு, நீ எழும்பு, ஜனத்தை கூட்டிக்கோ. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? நேராக ப்ரொசீட் பண்ணு. உன் பிஸ்னஸில் என்ன பண்ணணும், இல்லை உன் ஃபேமிலி மேட்டரில் என்ன பண்ணணும், உன் பிள்ளை விஷயத்தில் என்ன பண்ணணும், கோ ஃபார்வர்ட். இதோ நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்துட்டாரு. இன்னும் எழும்பணும், போகணும், யுத்தம் பண்ணணும். நிறைய இடத்துல பைபிள் இருக்கு. சொன்னேன், செய்தேன், நான் இதை செய்யும்படி ஜெபம் பண்ணு. இங்க அவங்க சொல்றாங்க, அவங்க முறிஞ்சு விழுந்தாங்க, இன்னும் யுத்தத்துக்கே போல. தரிசனம். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறாரு. கர்த்தர் நமக்கு முன்பாக யுத்தத்துக்கு போறாரு.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து நம்ம எழுந்துட்டோம், நிமிர்ந்து நிற்போம். கர்த்தர் நமக்கு ஜெயந்தார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் நமக்கு ஜெயந்தாராரு. 9ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்று, கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இப்ப என்ன செய்யறாங்க? அதுல உலகப்புற ராஜா நமக்கு செவி கொடுப்பாரா? என்னது அப்படி இருக்கு? ஆனா பிரியமலே, அவங்க இந்த நேரத்திலேயே அவரை ராஜாவாக்கிட்டாங்க. நீர் தான் என் ராஜாதி ராஜா, நாங்க யுத்தத்துக்கு போறோம், ராஜா எங்களை காப்பாத்துங்கப்பா, எங்களுக்கு செவி கொடுங்க. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆபத்து நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க.